ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? தக்காளி, வெங்காயம், தேங்காய், கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சு வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் வதக்குறதுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்பை பத்த வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி சூடாகட்டும். அதுல கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோங்கல்ல, பூண்டு, கருவேப்பிலை. பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பூண்டு போட்டதுக்கு அப்புறம் நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், அதுவுமே நான் தட்டி எடுத்திருக்கேன். அதுவுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்படி தட்டி எடுக்கும் போது அது கொஞ்சம் வதங்கும் போது நல்லாவும் இருக்கும், வாசனையாவும் இருக்கும். வெங்காயம் முழுசு முழுசா தெரியாது உங்களுக்கு குழம்புல. வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோங்கல்ல, தேங்காய், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சு வச்சிருக்கிறது இதுலயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும்பா, டேஸ்டாவும் இருக்கும். இப்ப தக்காளி போடும் போதே நம்ம போட்டுக்கலாம். ஒரு குழம்புக்கு ஒரு 4 தக்காளி எடுக்கிறோம்னா 2 தக்காளி அரைச்சு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி வதக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இது போட்டுட்டு கிளறி விட்டுட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ ஓகேப்பா. இப்போ நேத்து ஒரு விடுகதை கேட்டிருந்தாங்கல்ல, அதோட ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கு பதில் என்ன தெரியுங்களா? இறால். ஆமாப்பா, அதோட பதில் இறால். ஓகே, இப்போ நல்லா உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு அது வதங்குறதுக்காக ஒரு மூடி ஒண்ணு போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம்ப்பா. சிம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லா வேண்டாம். ஏன்னா சிம்ல இருக்கும் போதுதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. அந்த மாதிரி வரணும். தக்காளி மட்டும் கொஞ்சம் முழுசா இருந்துச்சுன்னா அதை மட்டும் நசுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ அதுக்கு தேவையான மீன் குழம்பு மசாலா நம்ம எண்ணெயிலேயே போட்டுக்கலாம். மீன் குழம்பு மசாலா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள், நம்ம வீட்டுல அரைச்சிருப்போங்கள குழம்பு மிளகாத்தூள், அதுதான்ப்பா போடுறேன். அந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் கிளறி விடலாம். எண்ணெயில வதங்குற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ புளி ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சிருக்கோங்கல்ல, அந்த தண்ணி ஊத்தி அது கொதிக்க விட்டுக்கலாம். ஓகேப்பா, இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்துக்கலாங்களா? சொல்லட்டுங்களா? தண்ணீரை குடித்தால் இறந்து விடுவான், அவன் யார்? இதோட ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். அதோட ஆன்சரையும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இப்போ புளி தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம்ப்பா. இப்போ இன்னைக்கு நான் சங்கரா மீன் தான் குழம்புக்கு எடுத்திருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னென்ன மீன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் யார் யாருக்கு என்னென்ன மீன் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம மீனை நல்லா எடுத்து வாஷ் பண்ணி கழுவி வச்சிருக்கோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் தாங்க, ஒரு 5-10 நிமிஷம் அது கொதிக்க வைக்கலாம். ஒரு கொத்தமல்லி மேல தூவிட்டு லைட்டா மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 கொதி வந்த உடனே போதும்பா. மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்க மார்னிங்க்கு செஞ்சதுனால இட்லிக்கு சாப்பிட்டுக்கிட்டோம். மதியம் சாதத்துக்குமே அதுவே தான் எடுத்துக்கிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.